வெல்கம் டு கனகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பூரிக்கு தொட்டுக்கிற உருளைக்கிழங்கு தேங்காய் பால் குருமா பண்ண போறோம். இந்த குருமா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சைஸ்ல 3 உருளைக்கிழங்க குக்கர்ல 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து 1/4 கிலோ வெயிட் இருக்கும். குருமாவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 3 கைப்பிடி அளவு கட் பண்ண தேங்காயை சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில். அரை கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு உங்ககிட்ட இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை சேர்த்துக்கோங்க. இந்த அளவு டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா திக்காக தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இந்த அளவு எடுத்துக்கோங்க தேங்காய் பால் 1 டம்ளர். 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து, இந்த சைஸில் பிரியாணி பட்டை 1, அன்னாச்சி பூ 1, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அரை கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸில் 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும், நல்லா கண்ணாடி பதம் வந்துடும். 1 நிமிஷத்துக்கு நல்லா வெங்காயத்தை வதக்குனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல் பெரிய பல் பூண்டு, இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. அதை நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. 1 நிமிஷம் வதக்கினாலே போதும், ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டாம், வதங்கிரும் இஞ்சி பூண்டு. கண்ணாடி பதம் வதங்கினதுக்கு அப்புறம் 3 பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு வதக்கி விட்டுருங்க. மீடியம் சைஸ் ஒரு தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா சுருள வதக்கி விட்டு, சுருள வதக்குனதுக்கு அப்புறம் எடுத்து வச்சு தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு எடுத்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. நல்லா ஒன்று போல கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறம் உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலாட்டினா உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா சேர்த்துக்கோங்க பத்தலைன்னா. தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 கொதி கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க, ஒரு மாதிரி தெரளையா வரும். அதனால கொதிக்க ஆரம்பிக்கவும் ஒரு 2 கொதி கொதிச்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பூரிக்கேத்த உருளைக்கிழங்கு தேங்காய் பால் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமாவுக்கு எத்தனை பூரி சுட்டு கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.